மீட் பண்ணாரு. அந்த பையன் வந்துட்டு சூர்யாவை கொன்னானா இல்லையா அப்படிங்கிறதா அந்த படத்தோட மீதி கதையாக இருக்குது. இந்த கங்குவா கேரக்டரில் வர்ற சூர்யா ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃபில் ஓவர் ஆக்டிங் பண்ணியிருக்காரு அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மனுஷன் நல்லா தான்டா பண்ணியிருந்தாரு, செகண்ட் ஹாஃபில் எதுக்குடா இப்படி ஓவர் ஆக்டிங் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்த்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரியல் டைமில் வர்ற சூர்யா பண்ணுற ஆக்டிங்கை பார்க்குறப்போ இந்த கங்குவா கேரக்டரில் பண்ணுற ஆக்டிங் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு தோண வச்சிருக்கு. அப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்ன தான் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, படம் போடுறதுக்கு முன்னாடி விளம்பரங்களை பார்த்து விசில் அடித்தவங்க எல்லாத்தையும் அந்த படம் பார்க்க ஆரம்பித்து அந்த ½ அன் ஹவரில் தூங்கவே வச்சுட்டாங்க. நானும் படம் ஸ்டார்ட் ஆன கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு யூரின் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பாத்ரூம் போனேன். பார்த்தா வெளியில் ஒரு பொண்ணு நின்று சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்டா படம் பிடிக்கலன்னா பொதுவாக பசங்களாடா வெளியில் போய் சிகரெட் அடிப்பாங்க, நீங்கடா பொண்ணுங்களே வெளியில் போய் சிகரெட் அடிக்கிற அளவுக்கு படத்தை எடுத்து வச்சுருக்கீங்க. இந்த படத்தில் டைரக்டர் பண்ண உருப்படியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பீஸில் நடிக்கிறதுக்கு கரெக்டான